அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது தகவலோடு உங்களை சந்திப்ப விரும்புகிறேன். கோடை விளையாட்டு பாப்பா அதை கூடி விளையாடு பாப்பா என்ற தலைப்பு. இதில் குழந்தை பாட்டும் விளையாட்டும் பகுதி 2 கொட்டப்பிராந்து. இதில் 5வது விளையாட்டுக்கு கவனம் பெற பயிற்சி. கொட்டப்பிராந்து பறந்து பறந்து கொட்டுது பாருன்னு இப்படி கண்ணில் கை வச்சு அவங்க தொட மேலே அப்படியே அடிக்கிற மாதிரி இருவர் சமணம் விட்டு அமர்ந்து கொள்ள ஒருவரின் முழங்காலின் மேல் இன்னொருவர் இரு கைகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளங்கை கீழ்ப்புறமாக, புறங்கை மேல்புறமாக வைக்கணும். இப்படி அவங்க அந்த கையை அதில் அடிக்க வருவாங்க. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க தொடையிலே அவங்க அடிக்கிற மாதிரி வரும். மற்றொருவர் தன் கண்களில் இரு கைகளையும் பைனாக்குலர் லென்ஸ் போல குவித்து கொண்டு கொட்டப்பிராந்து பறந்து பறந்து கொட்டுது பார் என்று சொல்லி தன் முழங்காலில் கை பதித்தவர் மேல் டப் என்று எதிர்பாராத போது அடிக்க வேண்டும். இதுபோல் 3 முறை. அந்த நேரத்தில் அவர் டக்கென்று கையை எடுத்தால் தப்பிக்கலாம், இல்லாவிட்டால் நாம் அடிக்கும் அடி நிச்சயம். அப்படிலாம் நம்ம தொடையிலே தான் அடி விழுகும். ஒவ்வொரு முறையும் அவர் அடிக்கப் போகும் சமயம் கையை எடுத்து விட்டார் என்றால் தன் தொடையிலே அடித்து கொண்டது போலாகிவிடும். குழந்தைகளுக்கு கண்ணில் லென்ஸ் போல கை வைக்க தெரியாததால் இது காதில் பொத்தி விளையாட சொல்லிக் கொடுப்பதும் உண்டு. இப்படி காதில் பொத்தி. இன்னும் 6வது விளையாட்டு கொலையா முந்திரிக்கா. கரண்ட் இல்லாத இரவில் நில ஒளியில் சிமெண்ட் தரையில் வாசலில் வட்டமாக அமர்ந்து விளையாடும் விளையாட்டு. ஒரு துண்டு போதும். இதை கையில் பிடித்தபடி ஓடி வந்து கொலையா முந்திரிக்கா நிறைய சுற்றி வா, கொள்ளையடித்தவன் எங்கே இருக்கான், கூட்டத்திருப்பான் கண்டுபிடி. ஏன்னா ஒருவர் பின் ஒருவராக சுற்றி எல்லாரையும் சுற்றி யாரோ ஒருவர் பின்னாடி போட்டு விட்டு ஓடிவிட வேண்டும். அடுத்து அவரை எந்திரிச்சு சுற்றி பாடியபடி இன்னொருவர் பின் போடுவார். இப்படியே தொடரும் அந்த விளையாட்டு. 3வது கிளியாந்தட்டு. 7வது கிளியாந்தட்டு. 2 அடிக்கு 2 அடி சதுரம் உண்டாக்கி அதில் ஒவ்வொரு முனையிலும் குதிகாலால் வட்டம் வைத்தபடி கட்டை விரலால் வட்டம் வரைய வேண்டும். இப்படி வட்டமாக வரையணும் காலை வச்சு. அதில் 4 ஓரத்துலேயும் 4 நின்று கொண்டு இருவேறு திசைகளில் கை கோர்த்து அந்த கையை இழுத்து வட்டத்தட்டுகளில் தாண்டி மாறிக்கொள்ள வேண்டும். இவர்களை சுற்றி ஒருவர் வருவார். யாராவது வட்டத்தட்டில் நிற்க தாமதமாகிட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தாமதமானால் அவர் ஓடி போனவர் அதில் நின்றுட்டாருன்னா அவர் நிற்பார். தாண்ட மறந்தவங்க அவுட் ஆயிடுவாங்க. காலியாக இருக்கும் தட்டை அவர் பிடித்து கொள்வார். தன் தட்டை தவற விட்டவர் சுற்றி ஓடி வர வேண்டும். அது ஒரு சதுரம் போட்டு அதன் 4 மூலையிலும் காலால் வட்டமிட்டு கொள்ள வேண்டும். அதில் 4 நிற்பார்கள். அவர்கள் ஒருவர் கையை ஒருவர் கோர்த்து இழுக்க வேண்டும். இவர்கள் 4 சுற்றியும் ஒருவர் பிடிக்க ஓடுவார். அவர் அடுத்த தட்டுக்கு மாறும் பொழுது ஒரு இடத்தை ஒருவர் பிடித்து விட்டால் மாறி இப்படி 4 பேரும் மாறி கைகோர்த்து இழுக்கும் பொழுது அவர் நின்றுக்குவார், அடுத்தவர் சுற்றி ஓடுவார். அதுதான் விளையாட்டு. 8வது விளையாட்டு 5 கல் விளையாட்டு. சொட்டாங்கி கல் விளையாட்டு என்று சொல்வது உண்டு. இதில் 5 கல் இருக்கும். அதை தூக்கி போட்டு ஒவ்வொரு கல்லாக 2 கல்லாக இன்னும் 10 வரை ஆட்டம் உண்டு. ஒரு கல் எடுக்கணும், 2 கல்லாக எடுக்கணும், அப்புறம் 3 கல், 1 கல், அப்புறம் 4 கல் எடுக்கணும், அப்புறம் 5 கல்லையும் ஒத்த கல்லாக கையில் வச்சுக்கிட்டே எடுக்கணும். இது மாதிரி 10 வரைக்கும் உண்டு. விதமாக தூக்கி போட்டு பிடிக்க வேண்டும். இது கண்ணுக்கும் கழுத்துக்கும் கைக்கும் பயிற்சி. 9வது விளையாட்டு தாயக்கட்டம். ஆடுபுலி ஆட்டம் பாண்டி. தாயக்கட்டம் என்றதும் அந்த ஆடுபுலி ஆட்டமும் வெட்டும் தான் நினைவுக்கு வரும். முதலில் சோகிகள் அல்லது தாயக்கட்டைகளில் தாயம் விழுந்தால்தான் அடுத்து ஆடலாம். தகையலாம்னு சொல்லுவாங்க. அந்த விளையாட்டுக்குள்ளே போகலாம். தகைதல்னு சொல்லுவாங்க. அதை 4 விளையாடலாம். 4 பக்கமும் நடுவில் பழம் பழுக்கணும். அடுத்தவர் காயினை வெட்டினால்தான் உள்ளே போகலாம். சில பாதுகாப்பான இடங்களை இன்ட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது இருந்தால் வெட்டிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்தவங்க காயின் நம்ம பக்கம் வரும்போது நம்ம அந்த இன்ட்டு இல்லாத இடத்துல வெட்டுப்பட்டுருவோம். நம்மளை யாரையா ஒருத்தரை வெட்டினா தான் எல்லோரும் உள்ளே போகலாம். முடிவில் பழுத்தாச்சு என்று சொல்லி மையத்தில் எல்லா காயின்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒருவருக்கு 6 காயின் உண்டு. கடைசியில் போய் தாயம் விழுந்தால் திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்கணும். 10வது பல்லாங்குழி. இது மீன் ஷேப்பில் இருக்கும். எல்லா ஷேப்லேயும் பல்லாங்குழி இது இருக்கும். முடி வச்சு கட்டி வச்சு விளையாடுற மாதிரி. கஞ்சி ஊற்றுற கிரேம்னு சொல்லுவாங்க. அது பல்லாங்குழி தான். இருவர் ஆடும் ஆட்டம். 14 குழிகள். நேர்பாண்டி எதிர்பாண்டி என்று உண்டு. அது ஒவ்வொரு குழியிலையும் 5 காய் புளிய முத்து மாதிரி ஏதாவது சோகி மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். அதை வரிசையாக ஒவ்வொரு குழியிலையாக போட்டுக்கிட்டே வரணும். ஒரு குழி காலியானால் அதை எடுத்துகிட்டு அடுத்த குழியில் இருக்க காயின் எடுத்துக்கணும். இதில் 4 காயின் சேர்ந்துச்சுன்னா பசுன்னு சொல்லுவோம். அதை நேர்பாண்டி என்றால் காயின்களை போட்டுவிட்டு கடைசியில் காலியான குழியை தடவி அடுத்ததில் உள்ள மொத்த காயின்களை எடுத்துக்கொள்ளலாம். எதிர்பாண்டி என்றால் அதன் எதிரில் உள்ள
அந்த குழியிலையும் காயின்களை எடுத்துக்கொள்ளலாம். யார் பக்கம் ஒரு குழியில் 4 காயின்கள் இருந்தாலும் பசு என்று சொல்லி அவரவரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் தோற்கும் நிலைக்கு வர வர காலி கட்டங்களில் பேப்பர் அல்லது தக்கையை போட்டு விளையாடணும். கடைசியில் தோற்கும் விளையாட்டுக்கு கஞ்சி காய்ச்சுதல் என்று பெயர். ரொம்ப இந்த விளையாட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், சென்சிட்டிவான விளையாட்டு தான் இந்த பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டமெல்லாம். சொட்டாங்கிக்கல் கொஞ்சம் கையை நல்லா பயிற்சி கொடுக்கும். கிளியாந்தட்டும் கையை நல்லா இழுத்து கை கழுத்துக்கெல்லாம் பயிற்சி. கொலையா முந்திரிக்காய் அது மாதிரி கொட்டைப்பிராந்து எல்லாமே குழந்தைகளுக்கான பயிற்சி, உடல் பயிற்சி, மனப்பயிற்சி, கை கால் எல்லாமே நல்லா பயிற்சி பண்ணுறதுக்கான விளையாட்டுக்கள். குழந்தைகள் கூடி வாழவும் விளையாடவும் கற்பிப்போம். நன்றி.